வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு தொடர்பான வினா விடைகள் பார்க்க போறோம். டெய்லி நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடர்பான வினா விடைகள் அப்படின்ற பகுதியா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை பாருங்க. இதுல எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உரிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் உரிய அந்த இந்திய அரசியலமைப்பு தொடர்பான கேள்விகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அது முக்கியமான வினாக்களாக எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இதுக்கு முந்தின ஆண்டு நடந்த அந்த தேர்வு அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. வரைவு குழுவால் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சபையின் தலைவரிடம் எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது? 28 பிப்ரவரி 1948, 26 பிப்ரவரி 1948, 21 பிப்ரவரி 1948, 21 பிப்ரவரி 1948. வரைவு குழுவால் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சபையின் தலைவரிடம் எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா 21 பிப்ரவரி 1948. அரசியலமைப்பு சபையில் அரசியலமைப்பின் இரண்டாவது வாசிப்பு எப்போது நிறைவடைந்தது? அரசியலமைப்பின் இரண்டாவது வாசிப்பு எப்போது நிறைவடைந்தது? 15 நவம்பர் 1949. அரசியலமைப்பு சபையில் எத்தனை வாசிப்புகள் நடைபெற்றன? அப்படின்னா 3 வாசிப்புகள். நம்ம மூன்றாவது வாசிப்புன்னு கொடுத்திருக்கோம். எத்தனை வாசிப்புகள் அரசியலமைப்பு சபையில் எத்தனை வாசிப்புகள் நடைபெற்றன அப்படின்னா மூன்று வாசிப்புகள் நடைபெற்றன. அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? கேள்வி நல்லா பார்த்துக்கிறோம். அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பை எப்போது ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது 26 நவம்பர் 1949. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தன? அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன? 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன. யார் வேலை செய்தாலும் ஒரு நல்ல அரசியலமைப்பு மோசமானதாகவே மாறக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல அரசியலமைப்பு ஒரு நல்ல ஒரு பணியிடமாக மாறக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அரசியலமைப்பு வேலை செய்யும் விதம் மக்களின் தன்மையை சார்ந்தது, அரசியலமைப்பின் தன்மை அல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். யார் வேலை செய்தாலும் ஒரு நல்ல அரசியலமைப்பு மோசமானதாக மாறக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல அரசியலமைப்பு ஒரு நல்ல பணியிடமாக மாறக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அரசியலமைப்பு வேலை செய்யும் விதம் மக்களின் தன்மையை சார்ந்தது, அரசியலமைப்பின் தன்மை அல்ல. வரைவு குழுவின் செயல்பாடு இந்திய அரசாங்க சட்டம் 1935 சிறந்த பகுதியை பெற்றுள்ளது. மன்னிப்பு கேட்க வேண்டாம், கடன் வாங்குவதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை. இதை யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். வரைவு குழுவின் செயல்பாடு இந்திய அரசாங்க சட்டம் 1935 சிறந்த பகுதியை பெற்றுள்ளது. மன்னிப்பு கேட்க வேண்டாம், கடன் வாங்குவதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறந்த திறனையும் குணநலன்களையும் நேர்மையையும் கொண்டிருப்பார்கள் என்றால் அரசியலமைப்பு நாட்டிற்கு உதவ முடியாது என்று யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறந்த திறனையும் குணநலன்களையும் நேர்மையையும் கொண்டிருப்பார்கள் என்றால் அரசியலமைப்பு நாட்டிற்கு உதவ முடியாது என்று கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சபைக்கு தேர்தல் எப்போது நடைபெற்றது? கேள்வி நல்லா விளங்கிக்கிறோம். அரசியலமைப்பு சபைக்கு தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஜூலை 1946. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தவர் யார்? அரசியலமைப்பு சபை. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, நம்மளுடைய சேனலை பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் டிஆர்பி இந்த போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை பாருங்க. இந்திய அரசியலமைப்பு தொடர்பான இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம சேனல்ல பதிவேற்ற இருக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.